ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Majestic Tech தமிழ். அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அமேசிங்கான ஒரு வெப் ஷூட்டர் தான் எப்படி செய்யறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இது வந்து ரொம்பவே பெரிய ஒரு மெக்கானிசம்லாம் இல்லை, ஒரு சிம்பிளான ஒரு ஸ்ப்ரிங் மெக்கானிசம் வச்சு தான் நம்ம வந்து இந்த வெப் ஷூட்டரை வந்து செய்ய போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெட்டீரியல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஸ்கெட்ச் நம்ம வந்து ஃபஸ்ட்டு தேவைப்படும். ஸோ இதுதான் வந்து மெயின் ஒரு மெட்டீரியலு. ஸோ இப்போ அதுக்குள்ள ஸ்கெட்சில் இருக்கக்கூடிய நம்ம வந்து நிப்பு ரீஃபில்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு அந்த ஸ்கெட்சோட ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம வந்து நைஃப் யூஸ் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக அந்த ஒரு புல்லட் போகிற அளவுக்கு நம்ம வந்து ஒரு ஹோல்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கிளிக் பென்னை எடுத்துகிட்டு ஸோ அதில் இருக்கக்கூடிய உள்ளே இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு ஸ்ப்ரிங் மட்டும் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஸ்கெட்சுக்கு பேக் சைடில் இருக்கக்கூடிய பார்ட்டை நம்ம வந்து எடுத்துகிட்டு நம்ம அதில் வந்து க்ளூ யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த ஸ்ப்ரிங்கை நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ பழையபடி நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பேப்பரை எடுத்து நம்ம வந்து கரெக்டாக ஒரு புல்லட் மாதிரி அதை வந்து நம்ம செய்ய போகிறோம். ஸோ அதை வந்து கரெக்டாக இதே போல் நம்ம வந்து ஸ்லிம்மாக அந்த ஸ்கெட்சோட ஹோல்ஸ் போகிற அளவுக்கு நம்ம வந்து ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து டைட்டாக இருக்கிறதுக்காக நம்ம வந்து க்ளூ யூஸ் பண்ணி நான் வந்து ஒட்டிடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு புல்லட் மாதிரி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ அந்த ஸ்கெட்ச்குள்ளே இன்சர்ட் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வந்து ஒரு கரெக்டாக ட்ரிகர் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக ட்ரிகர் ஆகுது. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு பாடி மாதிரி நம்ம வந்து செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக நான் வந்து கார்ட்போர்ட் ஷீட்டில் நான் வந்து ஒரு ஸ்பைடர்மேன் கரெக்டாக வர்றதுக்காக நான் வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கேன் பென்டகன் ஷேப்பில். ஸோ நீங்கள் வந்து என்ன ஷேப் வேணாலும் நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ரவுண்ட் ஷேப்பாக இருந்தாலும் சரி, ஸ்கொயர் ஷேப்பாக இருந்தாலும் சரி. ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா அதே போல் மாதிரி கார்ட்போர்ட் ஷீட்டை நான் வந்து ஒரு 6 கார்ட்போர்ட் ஷீட் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து சென்டரில் மட்டும் நான் வந்து க்ளூ யூஸ் பண்ணி நான் வந்து ஸ்கெட்சை நான் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கார்ட்போர்ட் ஷீட்டை நான் வந்து க்ளூ போட்டு நம்ம வந்து கரெக்டாக ஹாஃப் பீஸாக நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நான் வந்து பேஸ்ட் பண்ணணும். இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே நீங்கள் வந்து ஹாஃப் பீஸாக நான் வந்து கட் பண்ணி நீங்கள் வந்து க்ளூ யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒட்டிடுங்க. ஃபைனலி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு பாடியை வந்து. ஸோ இப்போ வந்து சைடில் நம்ம வந்து கார்ட்போர்டும் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சைடில் நம்ம வந்து ஒட்டணும். ஸோ அதுக்காக நான் வந்து கார்ட்போர்டு இருக்கு இல்லையா, அதில் வந்து நான் வந்து 2ஆக பிரித்து நான் வந்து அந்த ப்ரௌன் பேப்பரை நான் மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து அதை க்ளூ யூஸ் பண்ணி நம்ம வந்து சைட்லலாம் ஒட்டிடலாம். ஸோ இப்போ ப்ரௌன் டேப்பும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. சைடில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும்.
ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு வாட்ச் ஸ்ட்ரிப்பு மாதிரி நம்ம வந்து செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக நான் வந்து கார்ட்போர்டை நான் வந்து கரெக்டாக நான் வந்து வாட்ச் ஷேப்பில் ஸ்ட்ரிப் மாதிரி நான் வந்து எடுத்திருக்கேன். நம்ம வெப் ஷூட்டரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரிஸ்ட் வாட்ச் மாதிரி நம்ம செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக நான் வந்து 2 சைடு நம்ம வந்து பேஸ்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து சின்ன மேக்னெட் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம கார்ட்போர்டில் பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னொரு மேக்னெட்டை நம்ம வந்து ஆப்போசிட் சைடில் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரிஸ்ட் வாட்ச் மாதிரி நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து சென்டரில் நம்ம வந்து க்ளூ யூஸ் பண்ணி நம்ம செஞ்சு வச்சுருக்க கார்ட்போர்டில் ஸ்கெட்செல்லாம் வந்து பில்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, நம்ம அதை வந்து பேஸ்ட் பண்ணிடலாம் மேலே. ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து ஃபேப்ரிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி நான் வந்து மொத்த வெப் ஷூட்டுக்குமே நான் வந்து பிளாக் பெயிண்ட் அடிக்கிறேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் வந்து அந்த கலரை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு கரெக்டாக ட்ரை ஆகிடுச்சு. நம்ம வந்து மொத்த வெப் ஷூட்டுக்குமே நம்ம வந்து பிளாக் பெயிண்ட் அடிச்சாச்சு. நமக்கு வாட்ச் மாதிரி நம்ம வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து ஐ ஸ்டிக் நான் வந்து இதே போல் எஸ் ஷேப்பில் நான் வந்து பெண்ட் பண்ணியிருக்கேன். பெண்ட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். நீங்கள் வந்து ஹாட் வாட்டரில் போட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக பெண்ட் பண்ணிடலாம். நம்ம பெண்ட் பண்ணி வச்சுருக்க ஐ ஸ்டிக்கில் நம்ம வந்து டிப்பு மட்டும் நம்ம வந்து ஒரு பெண்ட் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து நைஃப் யூஸ் பண்ணி நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். ஒரு ஹாஃப் ஐ ஸ்டிக் மட்டும் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நம்ம பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு பெண்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம அந்த ஷூட்டருக்கு கீழே நம்ம வந்து இதை வந்து பேஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணி நான் வந்து அந்த சின்னதாக நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்க பீஸை மட்டும் நம்ம வந்து ஒட்டிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒர்க் ஆகும், பெண்ட் ஆகணும். கரெக்டாக அந்த ஹோல்ஸுக்கு முன்னாடி நம்ம வந்து ஐ ஸ்டிக்கை நான் வந்து ஒரு சின்ன பீஸாக நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் வந்து அதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த ஐ ஸ்டிக்குமே நம்ம வந்து ஒரு பிளாக் ஃபேப்ரிக் பெயிண்ட் நம்ம வந்து அடிச்சிடலாம். ஸோ இப்போ புல்லட்டை லோட் பண்ணிவிட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் வந்து காட்டுறேன். இப்போ நம்ம வெப்பு மாதிரி ஒன்று செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக நான் வந்து ஒயிட் த்ரெட்டு நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நமக்கு வந்து எந்த லென்த்து உங்களுக்கு வந்து வேணுமோ அந்த லென்த்துக்கு நீங்கள் வந்து த்ரெட் வந்து எடுத்துக்கலாம். அந்த புல்லட்டோட டிப்பில் நான் வந்து அந்த த்ரெட்டை வந்து டைப் பண்ணிடுறேன். ஸோ லூஸாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நான் வந்து ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி நான் வந்து ஒட்டிடுறேன். ஸோ இன்னொரு த்ரெட்டோட டிப்பை நான் வந்து அந்த ஐ ஸ்டிக்கில் நான் வந்து கட்டிடுறேன். நம்ம ஸ்ட்ராங்காக நிற்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டிடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் புல்லட்டுக்கு வந்து நான் ரெட் கலர் அடிச்சிருக்கேன். ஸோ இன்னொன்று வந்து நான் ஸ்பைடர் சிம்பிள் போட்டு நான் வந்து சார்ட்டில் நான் வந்து ட்ரா பண்ணி நான் கோல்டு கலர் ஃபேப்ரிக் பெயிண்ட் நான் வந்து அடிச்சிருக்கேன். ஸோ இப்போ அந்த ஸ்பைடரோட நம்ம பேக் சைடில் நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணி நம்ம வந்து கரெக்டாக சென்டர் பார்ட் ஆஃப் கார்ட்போர்டில் நம்ம வந்து ஒட்டிடலாம்.
இப்போ நம்ம அந்த ஸ்பைடர் நம்ம வந்து சென்டரில் கார்ட்போர்டில் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ நமக்கு வந்து கோல்டு கலர் அடிச்சதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். நீங்கள் வந்து ரெட் கலர் கூட நீங்கள் வந்து அடிச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து புல்லட்டை கரெக்டாக இதே போல் வந்து ரோல் பண்ணி நம்ம வந்து ஸ்ப்ரிங் அந்த ஹோல்ஸ்குள்ளே நம்ம வந்து விட்டுறலாம். ஃபைனலி நம்ம வெப் ஷூட்டரை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெப் ஷூட்டர் எப்படி செய்யறதை பார்த்துருப்பீங்க. அதுவும் ரொம்பவே சிம்பிளான ஒரு மெத்தட்ல, பட் மெட்டீரியல்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகும். மற்றபடி வேற வந்து எந்த ஒரு ரிஸ்க்குமே வந்து கிடையாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போதான் நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இந்த வீடியோட எனக்கு வந்தாச்சு. நான் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். பாய்.